ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். சினிமா உலகத்தில் எத்தனையோ விவாகரத்து செய்திகளை நாம் பார்த்துருக்கோம். ஆனால் சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு இன்றைக்கும் அடங்காமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னா அது நடிகர் ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி இவங்களோட டிவோர்ஸ் மேட்ரு தாங்க. கொஞ்ச நாளாக இந்த இஷ்யூ கொஞ்சம் அமைதியாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச நேரத்தில் இப்போ மறுபடியும் ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காங்க ஆர்த்தி ரவி. அதுவும் அவங்களோட மூத்த மகன் ஆரவோட பிறந்த நாளை வச்சு ஜெயம் ரவியோட கேரக்டரையே மறைமுகமாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு எமோஷ்னல் போஸ்ட் போட்டிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன சொன்னாங்க, ஏன் இப்போ இந்த சண்டை மறுபடியும் வெடிச்சிருக்கு, இதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? சில மாதங்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவரோட தரப்பில் இருந்து ஒரு விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் அதுக்கு ஆர்த்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு தெரியாமலே, என் சம்மதம் இல்லாமலே இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. அதற்கிடையில் பாடகி கெனிஷா ஃப்ரான்சிஸ் கூட ஜெயம் ரவியை இணைச்சி பல வதந்திகளும் செய்திகளும் சோஷியல் மீடியாவில் ஜெயம் ரவி தரப்பில் இதை முற்றிலுமாக மறுத்தாலும் இந்த விவகாரம் கோர்ட் ஏறும்படி இப்போது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நேற்று ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்களோட மூத்த பையன் ஆரவுக்கு 16 வயசு ஆயிடுச்சு. பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. மகன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறது ஒரு அம்மாவோட கடமை தான். ஆனால் ஆர்த்தி ரவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிற வரிகள் சும்மா சாதாரண வரிகள் கிடையாது. அதுவும் சாதாரண வாழ்த்தும் கிடையாது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட வலிகளும் கோபங்களும் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தி அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக பசங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பசங்க சீக்கிரமாக மனசு திறந்து பேச மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு அம்மாக்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அம்மா பையனோட வாழ்க்கையை வாழ்ந்தது இல்லையே. ஆனால் உனக்கு இப்போது 16 வயசு ஆகிறத பார்க்கும்போது நாம் பசங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. இப்படி ஆரம்பித்து ஆர்த்தி அடுத்ததாக சொன்ன விஷயந்தான் இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்குங்க. ஆரவ், உன்னோட வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருந்ததுன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக இல்லை. ரொம்ப சின்ன வயசுலையே நீ பார்க்கக்கூடாத கஷ்டமான நிஜங்களை இந்த வாழ்க்கை உனக்கு காட்டி கொடுத்துருக்கு. உன்னை ரொம்ப கசப்பானவனாக மாற்றக்கூடிய, மற்றவங்க மேலேயும் அன்பு மேலேயும் இந்த உலகத்து மேலேயும் நீ வச்சிருக்க நம்பிக்கையை உடைக்கக்கூடிய தருணங்கள் இதெல்லாம். இப்போ யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 16 வயசு பையன் அவனோட நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு சின்ன வயசுலேயே பார்க்கக்கூடாத கஷ்டங்களை நிஜங்களை பார்த்துருக்கான் ஆர்த்தி சொல்கிறாங்க. இது எதை குறிக்குது? இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இதை வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனதையும் அதுக்கப்புறம் வெளியே வந்த பல சர்ச்சைகளையும் தான் ஆர்த்தி இங்கே கசப்பான நிஜங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையை உடைச்ச தருணங்கள் அப்படின்னும் மறைமுகமாக ஜெயம் ரவியோட கேரக்டரை குத்தி காட்டி பேசியிருக்காங்கன்னு ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்த்தி அதோடு நிறுத்தலைங்க. மகனை பாராட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீ இன்னும் ரொம்ப பொறுமை உள்ளவனா மற்றதை தான் நான் பார்த்தேன். உன்னோட வார்த்தைகள் மற்றவங்களை எப்படி பாதிக்கும்னு யோசித்து பேசுகிறவனா நீ வளர்ந்துருக்க. நீ நேசிக்கிறவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷனாக வளர்ந்துருக்க. இதுதான் வாழ்க்கையில் கஷ்டமே படாதவன் நல்லவன் கிடையாது. கஷ்டங்கள் தன் இதயத்தை கல்லாக்க விடாமல் அதை வச்சு இன்னும் நல்ல குணமுள்ளவனாக மாறுறவனே அவன்தான் நிஜமான மனுஷன். இந்த இடத்துல மற்றவங்க மனசு காயப்படாமல் வார்த்தைகளில் யோசித்து பேசுகிறவனு மகனை பாராட்டுறது மூலமாக ஜெயம் ரவி அப்படி நடந்துக்கலை அப்படின்னு சொல்லி ஆர்த்தி இன்டைரக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் டாக் போய்கிட்டு இருக்குது. கடைசியாக உன்னோட அம்மாவா இதை விட வேறு என்ன பெருமை எனக்கு வேணும்? இனிய 16வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே அப்படின்னு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு எல்லாரும் மனசையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு ரொம்ப அன்பாக முடிச்சிருக்காங்க. ஒரு அம்மாவா மகனுக்கு வாழ்த்து சொன்னாலும் இதுக்குள்ளே ஜெயம் ரவிக்கு எதிராக ஆர்த்தி வீசுகிற அம்பு தான் இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் பயங்கர ஹாட் டாபிக். ஒரு பக்கம் ஜெயம் ரவி அவங்களோட படங்களில் பிஸியாக இருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்ட்டுகள் அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்த்தி ரவி போட்ட இந்த எமோஷ்னல் பர்த்டே விஷ் போஸ்ட்ட பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இது நிஜமாவே ஜெயம் ரவிய மறைமுகமா தாக்குதா? தாக்கறதுக்காக போடப்பட்ட போஸ்ட்டா? இல்ல ஒரு சாதாரண அம்மாவோட மனக்குமுறலா? உங்களோட கருத்துக்கள கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.